வணக்கம். அன்பார்ந்த சுபிச்சாட்டி விநாயகர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. மகர லக்ன அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலனை குறித்து இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். நம்முடைய லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் நம்ம லக்னாதிபதி உட்கார்ந்துருக்காரு. சனியாகவே வேலை செய்கிறார். உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம். தைரியத்தை கொடுக்குறாரு, தன்னம்பிக்கையை கொடுக்குறாரு, ஆழ்ந்த அறிவை கொடுக்குறாரு. அதுபோக தனஸ்தானத்தில் இருக்கிற ராகு நமக்கு குருவை போலவும், 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு நமக்கு ராகுவை போலவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி வேலை வாய்ப்புக்கும் தொழிலுக்கும் பணவரவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். இப்போ உங்களுக்கு சனி திசாபுத்தி அந்தரங்களோ ராகு குரு திசாபுத்தி அந்தரங்களோ நடக்கும்போது இவையெல்லாம் நல்ல பலன்கள் தான். இப்போ நாம் இந்த மாத பலன் ஆகஸ்ட் மாதம்னு வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இப்போ கிரக நிலைகளில் செவ்வாய் கிரகம் 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் டிரான்சிட் ஆகிறாரு. சூரியன் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் டிரான்சிட் ஆகிறார். ஸோ இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது முதல் 15 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் முயற்சிகள் தோல்வியடையாமல் நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழல் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், நல்ல கஸ்டமர்கள், நல்ல வியாபாரம், நல்ல ஒப்பந்தம், அதே போல் குடும்ப சுகம், கணவன் மனைவி உறவு வளர்ச்சிகள் எல்லாமே நன்றாக இருக்கின்றன. சுக்கிரனுடைய பலமும் இருக்கிறது, புதனுடைய பலமும் இருக்கிறது. இது எல்லாமே நாம் நம்முடைய முயற்சிகள் புதுசாக ஒன்று திங்க் பண்ணலாம், அதை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு வித தயக்கத்தோடையே நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் சூழல் ஒத்துழைச்சா நமக்கு எல்லாமே கைகூடும் இல்லையா? அந்த சூழல் உங்களுக்கு ஒத்துழைக்குது, அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. அதனால் முயற்சியை கைவிடாதீர்கள். முதல் 15 நாட்களிலேயே உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி வாகை சூடலாம். அடுத்தபடியாக 15 நாட்களுக்கு பிறகு பிற்பகுதி, ஆகஸ்ட் மாதத்தினுடைய பிற்பகுதி எடுக்கும்போது ஒரே வேகம் இருந்தாலும் கூட இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 8ஆம் இடத்துல இருக்கிற கேது, இந்த 8ஆம் இடத்துல சூரியன் கேதுவோட மெர்ஜ் ஆகிறார். அப்போ இது என்ன பலனை தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள்னு எடுத்துக்கணும். இந்த டைமுக்குள்ளே ஒரு காரியம் முடிக்கணும், டார்கெட்டு. ஆனால் நம்ம முடிச்சிருவோன்ற நம்பிக்கையில் தான் செயல்பட்டோம். ஆனால் எப்படி தான் தாமதமாச்சு தெரியல. யார் பிரச்சனை, யார் காரணம்னே தெரியல. ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுதுங்க. நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கலை. வர வேண்டிய பண வரவு வரல, கொடுத்த பணம் மாட்டிக்கிடுச்சு. மற்றும் ஹெல்த் கூட நல்லா இல்லை. திடீர்னு நமக்கு ஒரு வேண்டத்தகாத செயல்பாடுகள் எப்படி ஹெல்த் பாதிச்சுன்னு எனக்கு தெரியல. அதனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிணிகள், தலைவலி சம்மந்தப்பட்டது, எலும்புகள் சம்மந்தப்பட்டது, சில பேருக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது, மற்றும் நமக்கு ஒரு எடை கூடுவது குறைவது, இது மாதிரியான விஷயங்கள். ஏன்னா இப்போ இந்த கேதுவை நம்ம கணிக்கவே முடியாது. கேதுவனுடைய அமைப்பு அது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கு. அந்த சுக்கிரன் போல செயல்படும் போது நமக்கு சுக்கிரன் நம்ம ஜனன ஜாதகத்தின்படி ஒரு வேளை பாதிப்பு தரக்கூடியவராக இருந்தால், கடனுக்கோ நோய்க்கோ வழக்குக்கோ சண்டைக்கோ காரணமாக இருப்பவராக இருந்தால், இந்த கேதுவோ சுக்கிரனோ இது கொஞ்சம் நம்மளை ப்ராப்ளம் பண்ணும். நாம் சொல்கிற மாத பலன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த 9 கிரகங்களினுடைய திசா புத்திகள் அந்தரங்கள் எல்லாருக்குமே கலந்து தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் அது எடுத்துக்கிற மாதிரி தான் நான் அதனுடைய பலன்களை சொல்கிறேன். இப்போ சனி திசை, ராகு திசை, குரு திசை நம்முடைய நன்மைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிற அதே வேளையில் இப்போ சுக்கிரனோ கேதுவோ புதனோ நமக்கு கொஞ்சம் செக் பாயிண்ட் பண்ணுது. புதன் வக்கரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் சனி நட்சத்திரம், புதன் நட்சத்திரத்துலேருந்து சனி நட்சத்திரம், மறுபடியும் புதன் நட்சத்திரம் வர்றது, இப்படி போயிட்டுருப்பார். செவ்வாய் கிரகம்
இப்போ ஆல்ரெடி 8ல் இருக்கிறதுங்கிறது வந்து இந்த கேதுனுடைய சேர்க்கையின் காரணமாக படபடப்பு, பரபரப்பு, வாக்குவாதங்கள், யதார்த்தமாக தான் கொஞ்சம் சொல்லுவோம், கொஞ்சம் வேகமாக சொல்லுவோம், அதுக்காக சண்டை வந்துடும். அதே நேரத்தில் செவ்வாய் பூமி சம்மந்தப்பட்ட காரகன், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட காரகன், நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உடன்பிறப்புகள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், இது சார்ந்த ஒரு அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எது பேசினாலும் தப்புன்னு வரும்போது பேசாமல் இருக்கிறது நல்லது இல்லையா? அது மாதிரி பார்த்துக்கணும். அதனால் முற்பகுதியில் மிகப்பெரிய வெற்றிகளை சாதிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கியமான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொள்ளுங்கள். சில பேருக்கு திருமண காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. அங்கே சூரியன் புதன் சேர்க்கை பலன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அது வந்து நமக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களையும், எதிர்பாராத சில நல்ல கஸ்டமர்களையும், எதிர்பாராமல் திருமணம் நிச்சயமாகிறதையும் உறுதிப்படுத்துகிறது. அது மாதிரி விஷயங்களெல்லாம் நமக்கு நன்மையாக இருக்கிறது. நம்ம ஜாதகத்தின்படி ராகுவும் குருவும் நம்ம ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்து திசாபுத்தி நடந்ததுன்னா வேலை வாய்ப்பு, பணம், தொழில் பலம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதே போல் தான் சனி திசை, புதன் திசை நடக்கிறவங்கெல்லாம் உறவுகள் சம்மந்தப்பட்டது, திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்டது, குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்டது, மூளை உழைப்பு, அதாவது ஐடி லைனில் இருக்கவங்க, கன்சல்ட்டிங்கில் இருக்கவங்க, கமிஷன் வகையில் இருக்கவங்க, இது மாதிரி ஒரு இடத்துல கன்சல்ட்டிங், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சனியும் புதனும் சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே நமக்கு கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 3 திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கணும். இப்போ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் கூட நமக்கு பலமாகத்தான் இருக்கிறது, தொழிலை பாதிக்காது. ஆனால் உறவுகளில், கணவன் மனைவி உறவுகள் சம்மந்தப்பட்டதில், அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் நாம் ஏற்கனவே ஒரு சுமையை இழந்து கடன் சுமையை அதிகரித்து நாம் ஏற்கனவே அந்த ஒரு அதிகமான ஒரு வலி வேதனையை அடைந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா யாருக்கெல்லாம் கேது சுக்கிர திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் அது ஸ்ட்ரெஸ்ஸு குறையலன்னு அர்த்தம். ஆனால் சில பேருக்கு சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசா புத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கும். கடனிலிருந்து விடுபடுறது, வழக்கிலிருந்து விடுபடுறது, நோயிலிருந்து விடுபடுறது, இதெல்லாம் நன்மைகள் நடக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் வழிபட வேண்டியது சிவன், பார்வதி, முருகன், இந்த 3 தெய்வங்களை இது பண்ணிக்கோங்க. நட்சத்திர நாட்களை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு கிருத்திகை, உத்தரம், உத்திராட நட்சத்திரங்களில் சிவபெருமானை வழிபடுங்க. அதே போல் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்களில் அம்பாளை வழிபடுங்க. சிவன் கோயிலில் இருக்கிற பார்வதி மற்றும் திருப்பதி வெங்கடாஜலபதியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பொதுவாகவே சந்திரன் அப்படின்னாலே நீர்நிலைகள் இருக்கிற கோயில்கள், கோபுரம், தரிசனங்கள்லாம் பார்க்குறது ரொம்ப சிறப்பு. அதே போல் மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களில் முருகனை வழிபடுங்க. பழனி, வைத்தீஸ்வரன் கோயில் போகிறவங்க போயிட்டு வரலாம். சில பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளுக்கு இந்த மாதிரியான வேண்டுதல்கள் வேணுங்க. அவங்கவங்க ஜாதகத்தின்படி தொழில் கிரகம் எதுவோ அதை தான் ஆக்டிவேட் பண்ணணும். அதனால் அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. என்னுடைய வெப்சைட் ஒன்று இருக்குது, வெற்றிஜோதிடம்.comனு. அதை நீங்கள் அதில் ஆப் டவுன்லோடு பண்ணி என்னுடைய பதிவுகளை பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.